Chennai, in a remarkable feat of modern neurosurgery and interventional neurology, a multidisciplinary team at MGM Healthcare Malhar, Adyar, successfully removed a massive 890-gram brain tumor, one of the largest ever reported in clinical practice worldwide. The doctors first significantly reduced the tumor's blood supply through preoperative embolization before removing it in a complex open brain surgery. The embolization was performed by senior interventional neurologists Dr. Karthikeyan S., Dr. Sai Prashant P.R. while senior consultant neurosurgeon Dr. Akib Salia performed the craniotomy. The successful management of the case required seamless collaboration among the multidisciplinary team, including neurointerventional specialists, neurosurgeons, neuroanesthesiologists, and intensive care specialists. So today they're going to talk about another milestone case which was done in our hospital, which is on a 50-year-old, and this is about an 890 grams meningioma. So it's a brain tumor which they have removed, but it is done in 2 stages, where they have done a preoperative embolization, so whereby they have cut down the blood supply to the tumor, followed by which they have done a craniotomy and removed it. So I congratulate the team, so that new procedures like this previously were done only by craniotomy, and there will always be a lot of stress on the patients. And I've had a family member go through this as well, and I exactly know what happened. So these sort of neuro interventions, they actually reduce the stress for the patients, and it gives us good post-operative outcomes, and better outcomes and faster recovery. So thanks to all of you to be here, and I pass on the mic to the doctors to explain more about it. Thank you. Smooth பண்ணிட்டாங்க டாக்டர் அக்யூப் and embolization Dr. Sai, he took really care for me. So பதட்டெல்லாம் எதுவும் இல்லை இந்த ஆப்ரேஷனில். இதோட விளைவு எப்படி, இதோட வேதனை எப்படி, அந்த மாதிரி எதுவுமே என்னை பயம்படுத்தலை. இது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும்னு டாக்டர் சாய் சொன்னார். ஆப்ரேஷன் பற்றி அக்யூப் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் அதுக்குள்ளே எனக்கு எல்லாம் முடிஞ்சு வந்துட்டேன் ஐசியூக்கு. ஸோ நவ் யூ கேன் see me. என்கிட்ட நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஸ்டிச்சஸ் இன்னும் பிரிக்கல, 7 daysல வந்து பிரிச்சுக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் நல்லா ஹீலாக இருந்தது. அண்ட் தென் they said I could go on my normal work. என்னோடய வீட்டு வேலைகளையும், now I am not working. ஸோ என்னோடய வீட்டு வேலைகளோ என்ன மற்ற எல்லாமே என்னை பண்ணிக்க சொன்னாங்க. சிம்டம்ஸ்ன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். அதுக்கு முன்னாடி எந்த ஃபீல்டுமே வரல எனக்கு. இந்த பக்கம் ஆக்சுவலாக ஆப்ரேஷன் இந்த சைட் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு ஒரு ஒத்த தலைவலி இருந்தது. ஐ டிட் கோ டு ஹாஸ்பிட்டல். அவங்க சொன்னாங்க இது மேபி மைக்ரேனாக இருக்கும்னுட்டு தே கேவ் மீ டேப்லெட். காலையில் நைட்டு எடுத்துக்கோ அப்படி சொன்னாங்க. ஐ டிட் டேக் த டேப்லெட். ஆனால் பெயின் குறையில, அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து ஐ திங்க் இந்த பக்கம் ஒரு மாதிரி மறுத்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே, நர்வ் பெயின் இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடியே டயபெட்டிக் இதனால இல்லை, அதுக்கு முன்னாடியே பெயின் இருந்தது. அதனால் நான் நினச்சேன் ஓகே இந்த பெயின் இருந்தால் நான் பேரலிட்டிக்காக போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளி ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் தட் ஐ திங்க் ஐ வுட் கோ ஆன் பேரலிட். அவங்க நான் அடிக்கடிக்கு சொல்கிறதுனால யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ட்ரிங்க் வாட்டர். இட் வாஸ் ட்ரூப்பிங் பிகாஸ் மேபி இந்த சைடு இட் வாஸ் கோயிங், போனெல்லாம் ஏதோ போகிற மாதிரி இருந்தது போல் இருக்குது. நான் சொல்லிவிட்டு நான் வீட்டில் வந்து உட்காந்துட்டேன். அவங்க பெட்ரூமில் வந்தாங்க, என் சின்ன மகனும் என் ஹஸ்பண்டும். அவர் திரும்பி என்னை பார்த்ததும் ஐ திங்க் மை மவுத் வாஸ் கோயிங் ஆனர். அவர் உடனே என்னோட கை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிட்டார். என் மகிட்ட சொன்னார் நீ கூட்டு காரில் உடனே கூட்டு போயிடலாமா வேணும். அவருக்கு என்ன பயம்னா இதுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போனால் அந்த பேரலிசிஸ் மாதிரி வராதுன்னு நினச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஐ நீட் டு கோ ஃபார் எ எம்ஆர்ஐ ஸ்கேன். அண்ட் ஸ்கேன் ஷோட் அது அவ்வளோ பெரிய கட்டி உள்ளே இருக்குது. அண்ட் தட் வாஸ் அ ஷாக். தட் வாஸ் நாட் நியூஸ் டு அஸ். ஐ திங்க் மை காட் டுக் கேர் ஆஃப் மீ. இந்த மாதிரி இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன்.
மேபி சம் ஃபேஷியல் பால்சி வரவே இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கோ டாக்டர்கிட்ட போயிருக்க மாட்டேன். தென் சடனாக இவ்வளோ பெருசு இருக்குது, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், மேபி ஐ வில் கோ த்ரூ சீசர் ஆர் சம்திங் லைக் தட் அப்படின்னு. அண்ட் தென் he told me, டாக்டர் சாய் told, இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது மேடம், அது முடிச்சுட்டா டு டூ த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சொன்னார், நீங்கள் ஆடக்கூடாது, நீங்கள் சத்தம் போடக்கூடாது, அப்புறம் எச்சையும் முழுங்கக்கூடாது, ஏன்னா அந்த பிரிண்டிங் சரியாக வராதுன்னு. எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐ நீட் டு பி லைக் அ லாக் இல்லையா, நான் கட்ட மாதிரி இருக்கணும், நான் சத்தம் கூட போடக்கூடாது. அவர் சொன்னார், வார்ன் பண்ணியிருந்தார், இது லேசாக சூடாக இருக்குமா அப்படின்னு. பட் அது லேசாக சூடாக இல்லை, நிஜமாவே பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்னிங், அவர் ரொம்ப அமைதியாக சொன்ன வார்னிங் எனக்கு அலர்ட் கொடுத்து நான் ஒன்றுமே பண்ணாமல் கம்மன்னு இருந்தேன். அந்த ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும், முடிச்சதுக்கப்புறம் பாராட்டினார், you're a good girl, you did a good job. அதனால எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சுன்னுட்டு எனக்கு இன்னும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். நம்ம குட் கேர்ள் சொல்லிட்டார். சரி, மேபி அந்த பாராட் தோ ஐ எம் ஏஜ்ட், நம்ம அந்த சின்ன இது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டட். நெக்ஸ்ட் டேக்கு ஒன்றுமே சொல்லலை, தே ஜஸ்ட் டுக் மீ டு த தியேட்டர் அண்ட் ஹி டிட் அ வெரி குட் ஜாப் டாக்டர் அக்யூப். நாங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க எனக்காக, ஹோல் காங்கிரிகேஷன், ஐ பிலாங் டு அ சர்ச், எல்லாரும் ப்ரே பண்ணாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர், செயின் ப்ரேயர், அது இதுன்னு. ஆனால் எனக்கு தோணுச்சு இவர் காடோட கையே, இன்னும் நான் நினச்சேன் அவர் காட்ஸ் ஹேண்டுன்னு. ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய கட்டியை உடைக்க கிடைக்க இல்லை, அப்படியே லட்டு மாதிரி எடுத்துட்டாரு கையில். அண்ட் தென் அவரும் கை பெரிய கை, அது கை மாதிரி இருந்தது. அண்ட் இட் வாஸ் ஹியூஜ் டியூமர். அண்ட் நிஜமாவே நான் உள்ளே போகும்போது வாழ்வா சாவான் தான் போயிருக்கேன். என் மகன் டாக்டர், அவங்க கூட எனக்கு சொல்லலை, யாருக்கும் சொல்ல, என் ஹஸ்பண்ட்க்கு கூட சொல்ல. அவர் இவ்வளோ பெரிய டியூமர் ரிமூவ் பண்ணா, மணி இஸ் மெயின், அதில் தான் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தார். இவங்க யாருமே எனக்கு சொல்ல, நான் திரும்பி வருமானா கூட தெரியாது. ஏன்னா என்னுடைய கபாலத்தையே திறக்கிறாங்க, அது ஹீல் ஆகுமா அப்படி தெரியல எனக்கு, நிஜமாவே அந்த பெயின் தெரியல. அண்ட் தென் யூஸ்வலி தே பிரேக் இட் அண்ட் தே டோன்ட் ஃபிக்ஸ் இட் பேக். வணக்கம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 54 வயசு ஒரு லேடி, அவங்களுக்கு மூளையில கிட்டத்தட்ட 1 kg 900 grams உள்ள ஒரு கட்டி, கேன்சர் கட்டி. என்னன்னா அவங்களுக்கு முகவாதம் மாதிரி தலைவலியும் இருந்தது. ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. இந்த கட்டியில முக்கியமான விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலே பெரிய கட்டி இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணது எவ்வளவுனா 1.4 kg உலகத்துல. நம்ம தமிழ்நாட்டுல இதுதான் இவ்வளவு பெரிய கட்டி. ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம நம்ம அந்த டியூமரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா, டியூமருக்கு எப்பயுமே ரத்த ஓட்டம் அது மூலியமா தான் அதோட நியூட்ரிஷன் இருக்கும். நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ற மாதிரி மூளைக்கும் ஆன்ஜியோ பண்ணி, அந்த ஆன்ஜியோ மூலியமா அந்த டியூமருக்கு ரத்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுல நானும் டாக்டர் சாய் பிரசாந்த் 2 பேரும் அந்த ரத்தத்துக்கு, மூளைக்கு தேவையான ரத்தத்தை டோட்டலா போயிட்டு ஆன்ஜியோ மூலியமாவே பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 1, அது ஸ்டேஜ் 2 நியூரோ சர்ஜன் டாக்டர் அகிப், அவரு அந்த மூளைக்கு போற அந்த ரத்த சப்ளை கட் பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஆபரேஷன் தியேட்டர் போயிட்டு அந்த டியூமரை ஈஸியா அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நார்மலா இந்த டியூமரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 to 8 hours பயங்கர சில சமயம் காம்ப்ளிகேஷனும் வரலாம். இந்த நவீன முறையில இந்த ஆன்ஜியோ மூலியமா நம்ம எம்பலைசேஷன் சொல்லுவோம், அது மூலியமா போயிட்டு மூளைக்கு போற ரத்த நாளங்களை, அது எஸ்பெஷலி அந்த டியூமருக்கு தேவையான பிளட் சப்ளைய பிளாக் பண்றது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, பெருசா பிளட் லாஸ் ஆகாது, காம்ப்ளிகேஷன் சர்ஜரியில தவிர்க்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ப்ரொசீஜராகவும் அந்த டியூமரை ரிமூவ் பண்ண போகும்போது எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம அந்த ஒரு 1 kg டியூமரை ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட இயல்பு நிலைக்கு அவங்கள திரும்புறதுக்கான ஒரு நவீன சிகிச்சை தான் இந்த முறை. இது ஃபியூச்சர்ல இதே மாதிரி பல கட்டிகள் டியூமரை இந்த ஆன்ஜியோ மூலியமாவே நம்ம அந்த என்டையர் டியூமரையும் கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான கண்டுபிடிப்புகளும் இப்போ வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா, ஒரு ஏஜ்னு கிடையாது, இது எந்த வயசுல வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். எல்லா வயசுக்குள்ளயுமே இந்த ஆபரேஷனை பண்ணலாம். வயசு
வயதாயிட்டாங்க முதியோர் சின்னவங்களுக்கு தான் பண்ணுவோம், இல்ல யங் ஏஜுக்கு, இல்ல அடல்ட் ஏஜ், ஓல்ட் ஏஜ் அப்படின்னு கிடையாது. எந்த வயதினருக்கும் பண்ணலாம். எந்த இதுவும் இல்லாம காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இந்த சர்ஜரியை நம்ம பண்ணலாம். கேன்சர் டியூமருக்கும் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதுக்கும் அதுக்கான ரிசர்ச்சஸும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம்.